தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விமர்சனம் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியாகிருக்கிற சைரன். ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கிற ஜெயம் ரவி சிறையில் இருக்கார். உடல்நிலை சரியில்லாத தந்தையை பார்க்க அவருக்கு பரோல் வழங்கப்படுது. அவர் வெளியே வர நேரத்தில் தொடர்ந்து கொலைகள் நடக்க சந்தேக பார்வை ஜெயம் ரவி பக்கம் திரும்புது. இது தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தும் காவல்துறை அதிகாரியான கீர்த்தி சுரேஷ் இறுதியில் அந்த கொலைகளை செய்தது யார், அதற்கான காரணம் என்ன, ஜெயம் ரவி சிறைக்கு சென்றதன் காரணம் என்ன போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது படத்தின் திரைக்கதை. வழக்கமான பழிவாங்கும் கதையை முடிந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு அறிமுக இயக்குனர் ஆண்டனி பாக்கியராஜ். காவல்துறையின் சைரனுக்கும் ஆம்புலன்ஸின் சைரனுக்கும் இடையிலான அதிகாரத்திற்கும் உண்மைக்குமான மோதல் கவனிக்க வைக்குது. தந்தை மகள் சென்டிமெண்ட், ஒன்லைன் காமெடிகள், கொலை விசாரணை, நடுநடுவே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஹிண்ட் என முதல் பாதி சோர்வு இல்லாமல் கடக்குது. ஜெயம் ரவி யோகி பாபு கெமிஸ்ட்ரியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. விசாரணையை மையமிட்டு நகரும் இடைவெளிக்கு பின்னான காட்சியில் வரக்கூடிய ஃப்ளாஷ்பேக்கும் அதற்கான காரணமும் சம்பிரதாயமாக அருகப்பட்டிருப்பதும், கௌரவ கொலையை பேசும் இடங்களில் அதற்கான ஆழம் இல்லாததும் மைனஸ். சாதி இல்லைன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் எந்த சாதின்னு தேடுறதை விடுங்க, நான் ஜெயிலில் இருக்கிறது தான் என் பொண்ணுக்கு சந்தோஷம்னா அவளுக்கு நான் அதை பண்ணுவேன் போன்ற வசனங்கள் கவனம் பெறுகிறது. தொடக்கத்தில் இருந்த சென்டிமெண்ட் இரண்டாம் பாதியில் மிஸ்ஸிங். ஆங்காங்கே சில புள்ளிகளை வைத்து அதனை ஒன்று ஒன்றா இணைக்க நடத்தும் விசாரணை காட்சிகள் திரைக்கு அச்சாது. உண்மையில் உருகும் தந்தையாக உருக்கமான உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற பெப்பர் சால்ட் தோற்றத்திலும், துள்ளலான ஆம்புலன்ஸ் டிரைவராக இளமையான தோற்றத்திலும் அலட்டல் இல்லாத நடிப்பால் ஈர்க்கிறாரு ஜெயம் ரவி. அப்பாவித்தனமாக யோகி பாபுவோட பேசும் காட்சியில், மகளின் அன்புக்காக ஏவுக்கும் காட்சிகளில் அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். கீர்த்தி சுரேஷ் போலீஸ் கதாபாத்திரத்திற்கு பொருந்த போராடுகிறார். காட்சிக்கு காட்சி வரும் தேவையற்ற கோபமும் ரகடாக காட்டிக்கொள்ள மேற்கொண்ட முயற்சிகளும் பெரிய அளவில் கை கொடுக்கல. அவர் முழு நடிப்பை கொடுத்த போதும் கதாபாத்திரத்தின் பலவீனத்தால் பெரிய தாக்கத்தை கொடுக்கல. அனுபமா பரமேஸ்வரன் சிறிய காட்சியில் வந்தாலும் கவனம் பெறுறாரு. யோகி பாபுவின் டைமிங் காமெடி படத்தை தாங்கி பிடிக்குது. சமுத்திரக்கனி கொடுக்கப்பட்டதை மிக இல்லாமல் செஞ்சுருக்காரு. மகளாக நடிச்சிருக்கும் இவினா குறைவில்லாத நடிப்பால் கதாபாத்திரத்தின் அடர்த்தியை கூட்டியிருக்காங்க. ஜிவி பிரகாஷின் இசையில் பாடல்கள் எதுவும் பெருசாக இல்லை. சாம் சிஎஸின் பின்னணி இசை விறுவிறுப்பை கூட்டுகிறது. கதைக்கு தேவையான பங்களிப்பை செலுத்தும் செல்வகுமார் எஸ்கேவின் ஒளிப்பதிவில் திருவிழா காட்சியும் ஆம்புலன்ஸ் சண்டை காட்சியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முதல் பாதி சம்பவங்களின் நடுவே ஃப்ளாஷ்பேக்கை கச்சிதமாக பொருத்தியது விறுவிறுப்பை கூட்டி கதையை சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கும் ரூபனின் கர்ஸ் பாராட்டத்தக்கது. நிறைய காட்சிகள் மேலோட்டமாகவும் அழுத்தமில்லாமலும் சொல்லப்பட்டிருந்த போதும் காமெடி, காதல், சென்டிமெண்ட், சண்டை என வெகுஜன சினிமாவுக்கான அத்தனை அம்சங்களும் படத்தில் இருப்பதால் ஆம்புலன்ஸ் படம் நன்றாகவே இருக்கிறது.